கனவை எவ்வளோ ஆகுது? கனவை கிலோ 750 ரூபா. நீ கொஞ்சம் மலிவாக தான் இருக்கும் 10 நாள் மலிவு. என்னதுக்காண்டி? சரஸ்வதி பூசை அந்த பெரிய நெத்திலியை பாருங்க. எவ்வளோ இது கிலோ? தாக்கெல்லாம் வந்து வாங்கி கொண்டு வைக்கிறோம். இந்தியாவில் நல்ல பெரிய சைஸ். என்ன எல்லாம் பாருங்க, நிறைய பேர் வந்துக்கிறாங்க. அங்கால முதல் மீன் எவ்வளோ ஆகுது? கிலோ 1000 போகுது. எவ்வளோ ஆண்டு போகுது? நீலக்கால் நண்டு நண்டு 1500 அடிக்குது. முரல் எவ்வளோ? இது 2 3000 ரூபா. இது தனியாக 3000. நல்ல போய் எவ்வளோ பல மீன் போடுறீங்க? 1000 ரூபா. கண்ணை பாருங்க எப்படின்னு சொல்லி இந்த காயல் மீன் கண்ணு. மாலை நேர சந்தை எப்படி போகுது? எவ்வளோ சூரை எப்படி போகுது? ஏதோ சின்னதா எடுத்து சரி இல்லைண்ணே. ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் இப்போ நிற்கக்கூடிய பகுதி காக்கத்தீவு. அழகான ஒரு மாலை பொழுதுல வந்து நிற்கிறோம். இங்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. எப்படி இருக்குது பின்னால்? நல்ல அழகான ஒரு மாலை பொழுது, அதுவும் கடற்கரை பக்கங்களில் வந்து நிற்கல அவ்வளோ ஒரு அழகு. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாலை நேர மீன் சந்தை வந்து பார்க்க போகிறோம். நிறைய நாளுக்கு அப்புறமா இந்த மீன்பிடி சம்பந்தமாக, மீன் விற்பனை சம்பந்தமாக இன்றைக்கு வந்து ஒரு காணொளி வந்து போடலாம்னு சொல்லி மாலை நேரத்தில் வந்து நிற்கிறோம். உண்மையிலே ஒரு அழகான கடற்கரை. மேலே காக்கத்தீவு, குருநகர், பாசையூர் இப்படியான நிறைய கடற்கரை இப்படியா தொடர்ச்சியாக இருக்கும். ஒவ்வொரு கடற்கரைகளும் இருக்குது. ஒரு மீன் விற்கிற இடங்கள் இருக்குது, பண்ணை அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள் இருக்குது. இங்கே பாருங்க, இல்லை அழகான ஒரு மாலை நேரம். உண்மையிலே அவ்வளோ சொல்லவே அவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்க பாருங்க, இந்த சீனரியை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. இப்போ சூரியன் வந்து மறைஞ்சு நிற்குது. இந்த கடற்கரையில் அந்த அடிக்கிற அலைகள், அதுக்குள்ள வந்து அந்த போட்டுகள் எல்லாம் பாருங்கள் சின்னதாக பக்கத்தில் எல்லாம் இடிக்கின வாக்கள். சத்தம் எல்லாம் நல்ல அழகான சத்தம். அப்படி நாங்கள் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு மாலை நேர மீன் சந்தை, இன்றைக்கு விற்பனை வந்து எப்படி இருக்குது, மீன்களுடைய விலைகள் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி தான் இன்றைக்கு கேட்டு வந்து தெரிஞ்சு கொள்ள போகிறோம். வாங்கோ காணொளிக்குள்ள போகலாம். மாலை நேர மீன் சந்தை காக்கத்தீவு பகுதியில் வந்து நிற்கிறோம். பாருங்க, அழகான ஒரு மாலை பொழுதில் பாருங்க நிறைய பேர் வந்து இல்லை மீன் வியாபாரங்களில் வந்து ஈடுபடுறாங்க. காலமையில் வந்து இந்த கொட்டைக்குள்ளே வந்து எல்லாம் நடக்கும் வியாபாரங்கள். இப்போ மாலை நேரம்னுடைய வெளியில் வச்சு நிறைய வியாபாரிகள் வந்து இல்லை வந்து மீன்களெல்லாம் வந்து விற்று கொண்டுக்கிற வந்து காணக்கூடியதாக பாருங்க. நல்ல பெரிய பெரிய மீன்கள்லாம் இருக்குது. இங்கே பாருங்க, அப்படி அடுக்கடுக்க அப்படியே இருக்கு நாட்டுக்கு. இல்லை இப்போ காக்கத்தீவை தான் நாங்கள் மெயினாக டார்கெட் பண்ணுறோம். இங்கே பாருங்க. ஆனால் என்ன மாதிரி விலைகள் போகுது? விளமீன் எவ்வளோ ஆகுது? விளமீன் எவ்வளோ ஆகுது? கிலோ 1000 போகுது. ரைட். இதெல்லாம் சுறா 1000 ரூபா கிலோ. அப்படியே 1000 ரூபா. ரைட். பாருங்கள், அந்த சுறா மீன் வந்து அப்படியே 1000 ஆகும். இது என்ன வகை சுறா? இது குரக்கன் சுறாவா? வித்தியாசமான பேராக இருக்குது. இங்கே என்ன மீன் இருக்குது? இது வஞ்சரம் இல்லை. எவ்வளோண்ணா இது போகுது? 2000 கிலோ. இது திருக்கே எப்படி வச்சுக்கிங்க? திருக்கே என்ன எவ்வளோ கிலோ போகுது? திருக்கே 1200. இது இந்த பெரிய நெத்திலியே பாரு எப்படி இருக்குன்னு. அந்த பெரிய நெத்திலியை பாருங்க. எவ்வளோண்ணா இது கிலோ? 1500. ரைட். இங்கே பாருங்க, பாரம் இங்கே பாருங்க. இங்கே எல்லாம் நிறைய மீன். சூடா கிலோ 400 ரூபா. பாருங்க, சூட மீன் வந்து கிலோ 400. இது வந்து சிறையாவா காயலா? எவ்வளோ? ஒரு மீன் 1000 ரூபா. பாருங்க, அஞ்சு பாருங்க மீன், கயல் மீன் நல்ல வடிவாக இருக்குது. எல்லாமே வந்து பெரிய பெரிய மீன்கள் இப்படி அடுக்கடுக்காக வச்சு விற்கிறாங்க. இங்கேயும் பாருங்க, இங்கே நல்ல பெரிய கனவாக இருக்குது. கனவை ராளெல்லாம் நல்ல பெரிய பெரிய கனவாயெல்லாம் இருக்குது. ஆனால் ராளவலா இங்கே பாருங்க. இங்கே இருக்கேன். எவ்வளோ ராள் இது? 3500 ரூபா. ஆமாம், அஞ்சு பாருங்க ராள். இந்த சைஸை பாருங்க, 3500 ரூபா. அதுதான். ஆமாம், நல்ல பெரிய சைஸ். என்ன அப்பா, நல்ல பெரிய சைஸ். எவ்வளோ? 3500 ரூபா தானே? கனவா எவ்வளோ போகுது? நண்பன் கனவா எவ்வளோ? 1500 ரூபா. ரைட். ஏறுங்க, கனவா 1500 ரூபா. இப்படி எங்களை நிறைய பேர் வந்து நிற்கணும். பாருங்க, அந்த மீன் எல்லாம் வாங்குறதுக்காக வந்து நிற்கிறேன். பாருங்க, இங்கே ஐயாலாம் வெட்டி கொடுக்குறார். என்ன வெட்ட விரையில போட வேண்டும். இங்கே அடுத்த வருகிறார். இங்கே பாருங்க, என்ன மாதிரி உங்கள்கிட்ட விலையில் போகுது? பலதும் 10 போகுது. நல்ல பெரிய நண்டு. என்ன எவ்வளோ நண்டு போகுது? நீலக்கால் நண்டு 1500 ரூபா.
இது பால் சுறாவா? எவ்வளோ போகுது? புறக்கஞ்சுரா எவ்வளோ போகுது? இங்கே வேறு கனவை இறால் இதெல்லாம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்கு. இதெல்லாம் வந்து பின்னிறமும் வந்துருக்குது. நம்மளை வந்து ஆக்கெல்லாம் வந்து வாங்கி கொண்டிருக்கிறோம். இங்கே பாருங்க நிறைய பேர் வந்து மீன்கள்லாம் வந்து வாங்கி கொண்டிருக்கேன். இங்கே பாருங்க மீன். இது எங்கே பிடிச்ச மீன்? கடலுக்கான என்ன மீன் பேர்? இது பேர் மதனம். மதனம். இதெல்லாம் கூழுக்கு நல்லா வேணும், செமையா இருக்கு வேணும். என்ன மாதிரி இது? முரல் எவ்வளோ? அப்படியே இவ்வளோ 100 ரைட். இது 300 எவ்வளோ ஆகும்? ரைட். எல்லாம் பாருங்க நல்ல ஃப்ரெஷ் மீன்கள், பார்க்கவே எல்லாம் ஆசையாக இருக்கு. கயலை எவ்வளோ உங்கள்கிட்ட? கிலோக்கு காசு? இது 3000, இது 3000. இது 3000 ரூபா. இது தனியாக 3000. நல்ல பெரிய சார். இது என்ன கடை எவ்வளோ உங்கள்கிட்ட? அப்படியே 2000 ரூபா. ரைட். இங்கே வேறுங்க ஐயா பிஸ்னஸ் செய்து கொண்டு இருக்கிறார். என்ன எப்படி போகுது பிஸ்னஸுகள்? இனி கொஞ்சம் மலிவாக தான் இருக்கும். 10 நாள் மலிவா? என்னதுக்காண்டி? சரஸ்வதி பூசை. ரைட். தோங்க போகுது. ரைட். திங்கக்கிழமை தோங்க போகுது. அப்போ அது வரைக்கும் இன்னைக்கு தான் கொஞ்சம் வெளியாக இருக்கும். இனி ஆவணம் மாதிரி 10 நாளும் சரி. அப்படியே லைனுக்கு என்ன மாதிரி அவங்கள்ட்ட என்ன மாதிரி வெளியே என்ன மாதிரி இறக்கம் தான். ரைட். உங்கள்கிட்ட எவ்வளோ பல மீன்? எவ்வளோ பல மீன் போடுறீங்க? 1000 ரூபா. இங்கே பாருங்க. இங்கே ஐயா குட்டியாக வச்சுக்கிறார். இங்கே அண்ணன் நிற்கிறார். உங்கள்கிட்ட எவ்வளோ இதை ஒட்டி மீன்? இவ்வளோ 500 ரூபா. இவ்வளோ குட்டி மீன். ஏன்னா ரைட். இங்கெல்லாம் இதெல்லாம் என்ன மாதிரி? இது எத்தனை 3 6 மீன் வச்சுக்கிறீர்கள்? 7 மீன். எவ்வளோ? 1 2 3 4 5 6 ஒளிஞ்சிருக்கு உண்டு. எவ்வளோ 7 மீனும்? 500 ரூபா. ரைட். இது கயல் 2500. இந்த கண்ணை பாருங்க எப்படின்னு சொல்லி இந்த கயல் மீன் கண்ணு. என்ன பிசினஸ் எப்படி போகுது? ஐயா அது மோசம். ஏன்? ரைட். படு மோசமாக போகுதா பாருங்க. ரைட். இங்கே மண்ணாக்கெல்லாம் வைக்கிறேன். அண்ணா என்ன மாதிரி மாலை நேர சந்தை எப்படி போகுது பிஸ்னஸ்? சனம் குறைவு தானே போகுது. என்ன என்ன மாதிரி உங்கள்கிட்ட விலை எழுது? இது பாறை இல்லை? இது பாறை எவ்வளோ போகுதுண்ணா பாறை கிலோ? இந்த பாறை கிலோ 800 போதும். இது 800 ரூபா கிலோ வந்து. இது உங்கள்கிட்ட விலை மீன்? விலை மீன் 1 கிலோ 600 ரூபா. உங்கள்கிட்ட தான் வந்து நல்ல வடிவா நல்ல நீட்டாக அடிக்கிறீங்க. மற்றாக்களை விட இந்த பெட்டியில் எல்லாம் திருப்பி இதில் கனவை எவ்வளோ ஆகுது? கனவை கிலோ 750. கிலோ 750 ரூபா. 1750 ரூபாய் வெறும் 750 ரூபா. ஆமாம், அங்கே 1500 ரூபா எல்லாம் விற்கிறாங்க. கடமை வெறும் 750 ரூபாயா? அங்கே எல்லாம் கூட. இறாலுண்ணா உங்கள்கிட்ட? கிலோ 1500 ரூபா. ரைட். இறால் கொஞ்சம் விலை தானே? என்ன ரைட். இங்கே என்னடாக்கு? இது சூறா மீன் இல்லை? எவ்வளோ சூறை? கிலோ 650 ரூபா. ரைட்டு. அண்ணாட்ட வந்து கொஞ்சம் மலிவாக இருக்குது. ஆளை வந்து பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து பார்க்குறாக்கள் அண்ணாட்ட வந்து மாலை நேரங்களில் வந்து வாங்குங்க. சரியான மலிவாக கொடுக்குறாரு. பாரு இங்கே பாருங்க. நிறைய பேர் வந்துக்கிறாங்க. இங்கேலாம் பாருங்கள் நிறைய பேர் வந்துக்கிறாங்க. அங்கால இங்கால நிறைய பேர் வந்து மீன் வாங்குறதுக்கெல்லாம் வந்து நிற்கணும். இங்கே பாருங்க மாலை நேரம் ஒரு அழகான ஒரு மீன் சந்தை போதியை வந்து பார்த்து வந்துக்கிறேன் பாருங்க. வணக்கம். எவ்வளோ உங்கள்கிட்ட மீன்? இது என்ன மீன்? என்ன இது? பாலை மீனா? ரைட். எவ்வளோ இது? இப்படியே 2700 இப்படியே இந்த 5 மீனும் இந்த அப்படியெல்லாம் சேர்த்து அவ்வளோ சேர்த்து 2700 ரூபா. ரைட். ஏன் இது மட்டும் தான் வைக்கிறீங்க? வேறு வைக்கலையே? முடிஞ்சுது. சரி. இங்கெல்லாம் பாருங்க அப்படியே சுரண்டு பார்க்கலாம். இங்கே குட்டி பேர மீன் எல்லாம் வந்து வடிவாக இருக்குங்க பாருங்க. இதெல்லாம் குட்டி பேர மீன். இதெல்லாம் வளர்ந்தேன்னு சொல்லி சொன்னால் நல்லா என்ன மாதிரி பிஸ்னஸ்கள் என்ன போகுதுன்னு தான். இப்போ என்ன மாதிரி இப்போ மாலை நேரம் இப்போ சும்மா கொடுக்குறியா? இல்லை வழியில எல்லாம் இதெல்லாம் வலிவிட்டு 50 ரூபா சரியான மலிவாக இருக்கு. வேண்டாம் உங்க 2 கிலோ பாரு வேணாம். ஏன் இனி எப்படி இருக்கு? அப்போ சரஸ்வதி தோங்க போகுது. நாங்கள் வர மாட்டோம் இந்த மலை.
ரைட் ரைட்டா மீன்ல மேலே இங்கே 800 ஒரு கிலோ எவ்வளோ கிலோ 800 500 ரைட் 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 500 நாங்கள் 500 கனவா இந்த ஒரு கிலோ 1200 உன்னோட கொஞ்சம் மலிவாக தான் இருக்கு இங்கே மலிவாக தான் இருக்கு 600 ஒரு கிலோ 600 பாருங்க இங்கே நல்ல மலிவாக இருக்கு ம் ரைட் 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 இங்கேயும் பாருங்க ஆக்கெல்லாம் வந்து வாங்கி பண்ணிக்கிறாங்க இங்கே நல்ல கனவா எல்லாம் பெரிய பெரிய மீன் எல்லாம் இருக்கு இங்கே பேர மீன் இருக்குது காயல் மீன் இருக்குது பாருங்க அப்படியே ஐயா என்ன மாதிரி பரவாயில்ல ஐயா மாதிரி மாதிரி பிஸ்னஸ் அப்படி போகுது பரவாயில்ல ஏதோ சின்னதா எடுத்து சரி இல்லைண்ணே நீ சரவசு கஷ்டம் என்ன தெரியாது ரைட் இது எவ்வளோ ஒரு 700 ரூபா புலாம் 700 பெருசும் கிடக்கு ஒன்று கொஞ்சம் பெருசும் கிடக்கு என்ன கணக்கானதான் குட்டி இல்லைண்ணே எவ்வளோ இது எவ்வளோ ஒரு 200 200 இவ்வளோ அந்த வேறு எடுக்கலையே சின்னதாக எடுத்து தான் சரி ஏன்னு ஏன் அதை சொல்றீங்களா ரைட் ரைட் ரைட்டு அப்படியே ஆகலாம் குட்டி குட்டியாக அப்படியே வேணி பாருங்க சின்ன 1 2 3 4 இங்கே 5 6 7 8 9 10 11 12 13 14 ஒரு 15 பேர் தான் வந்து இதுக்குள்ள அந்த பாருங்க மீன்களை வந்து விற்று கொண்டு வைக்கணும் ஐயாவோட தான் பெரிய பெரிய மீனெல்லாம் கிடக்கா இங்கே நல்ல பெரிய காயல் மீன் கிடக்குது பெரிய இந்த மீன் கிடக்குது இங்கே வேறுங்க நல்ல பெரிய மீன் கிடக்கு ஐயாட்ட வந்தால் பெரிய மீன் பண்ணலாம் குணேஸ்வரன் எல்லாம் அப்படியே வேறுங்க மாலை நேரத்தில் யாரு அவரையா நீங்கள் கனவா இதுக்கெல்லாம் தனித்தனி தானே விலை போடுறது என்ன எல்லாம் தனித்தனிங்க இப்போ நாங்கள் இருக்கிறோன்னா ஒரே ஆக்களை வந்து கனவா மீன் எல்லாம் பிடிப்பீங்களா அப்படியும் இருக்கா இப்போ சில பேர் வந்து இல்லை சில பேர் வந்து தனியாக இறாலுக்கு போயினோம் சில பேர் தனியாக கனவாக்கி போயினோம் அப்படியும் இருக்கோ எல்லாம் ஒன்றா கொண்டு வரோம் இது வந்து நீங்கள் எப்போ போகிறது விடிய போகிறதோ 12 போனால் இப்போ பின்னர் கொண்டு வராது ரைட் ரைட் 6 மணி சந்தைக்கு வந்துரும் ரைட் 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 ரைஸ் பண்ணிட்டு பின்னர் வைக்கிறது ரைட் ரைட் நேரத்துல உடனே மீன் வராது அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷா வரும் ரைட் ரைட் இந்த வேற இவன் போஸ் இது அரே ஓகே வர ஓகே 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 இங்கே பாருங்க காலமையில் உள்ளுக்கு நடக்குதுன்னு பாருங்க எல்லாம் மறைச்சி வெடி போயெல்லாம் அவ்வளோடியாக கழுவி நீட் பண்ணி வைப்பாங்க இங்கே பாருங்க துப்புரவு வேலையெல்லாம் செய்கிறாங்க அண்ணாக்கள் என்ன நடக்குது கிளீனிங் வேலையா ரைட் 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 உள்ளுக்கெல்லாம் வேலைகள் வந்து நடக்குது பாருங்க சீமந்தெல்லாம் குழச்சி வேலை நடக்குது இங்கே பாருங்க அப்படியே கடற்கரை பக்கம் வந்துட்டோம் அங்கெல்லாம் இப்போ மீன் பிடிக்கிறதுக்கு வந்து போகிறதுக்காக எல்லாம் வந்து ரெடி பண்ணி வந்துருக்காங்க வேலையெல்லாம் வந்து ரெடி பண்ணுறாங்க இங்கெல்லாம் பாருங்கள் அப்படி எவ்வளோ ஒடியாக்குன்னு சொல்லி பாருங்கள் அழகான ஒரு மாலை பொழுதுனிலே பாருங்கள் அங்கே ஆக்கள் நினைக்கிறாங்க பாருங்க கடலுக்கு வந்து போயிடும் இப்போ அங்கே பாருங்க அந்த வலையெல்லாம் இழுத்து வந்துக்கணும் பாருங்க அங்கே வந்து பாருங்க நான் இப்போ நிறைய நேரமாக அதில் வந்து நிற்கிறேன் இப்போ வந்து 6:30 மணி ஆகுது இப்போ வந்து பாருங்க வியாபாரங்களில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கணும் பாருங்க முதல் பார்க்க நீங்கள் கொஞ்சம் வெளிச்சமாக இருந்திருக்கும் இப்போ நான் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கிட்ட கழிச்சு எடுக்கிறேன்னு பாருங்க இப்போ வந்து ஆக்கள்லாம் வந்து வாங்கி கொண்டிருக்கிறேன் பாருங்கள்